நுகர்வில் வந்து ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. நுகர்வில் வந்து அதில் ஒரு சமத்துவம் இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சாப்பாடு அப்படின்னா, ஹோட்டலில் ஒரு சாப்பாடு அப்படின்னா ₹100னா எங்கே போனாலும் எந்த ஹோட்டலில் போனாலும் ₹100 தான் இருக்கணும். ஒரு தரமான சாப்பாடு ₹100க்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அது ₹100 தான் இருக்கணும். ஒரு ஹோட்டலுக்கு போனால் ₹500, 5 ஸ்டார் ஹோட்டல் போனால் ஒரு வேளை சாப்பாடு ₹5000 அப்படியெல்லாம் இருக்குது. ₹5000க்கு 20 விதமான உணவுகளை கொடுக்குறாங்க. 5000 2 மணி நேரமாக உட்காந்து 15 நிமிட இடைவெளிக்கு தவிர ஒவ்வொரு உணவாக வருது சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள். அப்போ வந்து பணக்காரன் என்ன பண்ணுறான், தனது ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும், மற்றவங்கள மாதிரி நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மாதிரி விலை உயர்ந்த ஒரு உணவகத்துக்கு போய் விலை உயர்ந்து நிறைய காசு கொடுத்து ஒரு இதை வாங்குகிறான். மற்றவங்களோட நாம் சரிசமமாக ஆகிடக்கூடாது, அது நமக்கு கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறான், அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் நாமெல்லாம் ஒன்று தான். நம்ம வந்து தொழில் தான் நம்மளை வந்து வித்தியாசம் காட்டும். ஒரு மருத்துவமனை இருக்குன்னா உங்கள் டாக்டரும் இருப்பார், நர்ஸும் இருப்பாங்க, கம்பவுண்டர் இருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க. தொழிலில் நம்ம வசதி கீழே அப்படின்னு எல்லாம் இருக்கலாம். ஆனால் எங்கெல்லாம் சமத்துவத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும்? ஒரு மருத்துவமனையில் எல்லாருக்குமே ஒரே விதமான சம்பளம் கொடுக்க முடியாது. மருத்துவருக்கு கண்டிப்பாக அதிகமான சம்பளம் தான் கொடுக்கணும், செவிலியருக்கு அதை விட கம்மியான சம்பளம் தான் கொடுக்கணும், வாட்ச்மேனுக்கு கம்மியான சம்பளம் தான் கொடுக்கணும். ஏன்னா திறமை, ஒரு மருத்துவர் அதிக திறமைப்படுத்தியிருப்பார். அந்த திறமைக்கு உரிய மதிப்பு, ஊதியத்தில் சம்பளத்தில் ஏற்றத்தாழ்வு தவிர்க்கவே முடியாது. ஏன்னா திறமையில் ஏற்றத்தாழ்வு இங்கே தேவைப்படுகிறது. ஒரு மருத்துவமனைனா அதிக திறமை உள்ள ஒரு மருத்துவர்கள் தேவை, செவிலியருக்கு குறைவான திறமை, அதனால் குறைவான சம்பளம். அப்போ அங்கே வந்து ஏற்றத்தாழ்வு என்பது தவிர்க்க முடியாது, சம்பளத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது தவிர்க்கவும் முடியாது. அப்போ எங்கெல்லாம் நம்ம சமத்துவத்தை ஏற்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் ஏற்படுத்தணும். இப்போது வந்து ஒரு உணவகம் இருக்கா, தரமான ஒரு சாப்பாடுப்பா, அது வந்து உனக்கு வந்து ₹100 தான். அது தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் ₹100 தான். அப்போ அங்கே சமம்னு ஆயிடுதா? அங்கே வந்து நீ வந்து ஒரு சாப்பாடு பணக்காரனுக்கு வந்து ₹200 தான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று, அதனால் ஏதாவது இங்கே பிரச்சனை வந்துடாது. எல்லா சாப்பாடு ₹100 கொடுக்குறதுனால இப்போ வந்து ஒரு மருத்துவமனையில் செவிலியர் வேலை பார்க்குறாங்க, கலெக்டர், ஒரு டாக்டர் வேலை, எல்லாத்துக்கும் ₹10,000 தான் சம்பளம், செவிலியருக்கும் 10,000 தான் சம்பளம், டாக்டருக்கும் 10,000 தான் சம்பளம் அப்படின்னா ஒரு டாக்டர் அப்போ என்ன நினைப்பார், நான் எதுக்கு அப்போ வந்து ஒரு டாக்டர் கஷ்டப்பட்டு படிக்கணும், நான் எதுக்கு டாக்டராக இருக்கணும், ஏன் நான் வாங்குகிற சம்பளத்தை தான் ஒரு செவிலியரும் வாங்குகிறாங்க, அதில் ஒரு வாட்ச்மேனும் வாங்குகிறாங்க. அப்படிங்கும்போது நான் ஒரு வாட்ச்மேனாகவே இருந்துட்டு போகலாமே, சும்மா உட்காந்துட்டு அந்த 10,000 வாங்கிட்டு போகலாமே. அப்போ நான் ஏன் டாக்டராக இருக்கணும்னா டாக்டருக்கு அங்கே நிறைய சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அதிகமாக திறமையை வளர்த்து கொள்வதற்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு மருத்துவமனை செயல்பட வேண்டுமென்றால் அங்கே மருத்துவரும் தேவைப்படுகிறார், செவிலியரும் தேவைப்படுகிறார். அப்போ சம்பளத்தில் ஏற்ற இறக்கம் அங்கே தவிர்க்க முடியாது, கொடுத்து தான் ஆகணும். ஆனால் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ₹100 சாப்பாடு, ₹200 சாப்பாடு, அதே சாப்பாடு இன்னொரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போனால் ₹500, ₹1000, ₹5000 கிடைக்குது. இன்னும் ரொம்ப உயர்தர 5 ஸ்டார் ஹோட்டலில். அதனால் என்ன, அது அப்படி கொடுக்கலன்னா இங்கே என்ன கெட்டு போயிடும்? அப்படி அந்த நுகர்வில் ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, நீ தொழிலில் ஏற்றத்தாழ்வு தவிர்க்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் தொழிலில் ஏற்றத்தாழ்வு தவிர்க்க முடியாது. ஆனால் நுகர்வில் ஏற்றத்தாழ்வு தேவையா? அதுபோல் வீடு எல்லாத்துக்கும் சமமாக தான் இருக்கணும். வசிக்கிற வீடு, ரொம்ப பணக்காரர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பெரிய வீட்டில் இருக்கிறதும், ஏழைகள் வாடகை வீட்டில் வீடு இல்லாமல் ரோட்டில் இருக்கிறதும், இது வந்து தேவையா? இதை தவிர்க்க முடியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வீடை கொடு, ஒரே அளவு தான் வீடு. பணக்காரர்கள் ரொம்ப பெரிய, அப்போ வந்து ஒரு மருத்துவருக்கு கேள்வி எழாதா? ஒரு வாட்ச்மேனும் என்ன போல் ஒரு வீட்டில் தான் இருக்கிறாரு, ஒரு சிறிய வீட்டில் தான் இருக்கிறார். டாக்டர் ஆகிய நானும் ஒரு சிறிய வீட்டில் தான் இருக்கிறேன், அப்படி என்றால் நான் எதற்கு டாக்டராக வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி எழாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு, டாக்டருக்கு 50,000 சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு வாட்ச்மேனுக்கு 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க. வாட்ச்மேனால் எவ்வளோ நுகர முடியும்? ஒரு ஒரு டாக்டருக்கு 50,000 சம்பளங்கும்போது அவரால் ஒரு வெளிநாட்டுக்கு கூட டூர் போக முடியும். ஆனால் ஒரு 10,000 சம்பளம் வாங்குகிற வாட்ச்மேனுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது, அது உள்ளூரில் ஏதாவது அங்கங்கே போக முடியும். அப்படி தான் அந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு அங்கே இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த மாதிரி சாப்பாட்டிலே ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் தேவையில்லை, இருக்கிற வீடுகளில் ஏற்றத்தாழ்வு தேவையில்லை. அது மாதிரி எங்கெல்லாம் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் நம்ம ஏற்படுத்தணும். அது மாதிரி ஒரு லாட்ஜி வாடகை, ஹோட்டலாக எங்கே போனாலும், தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் ஒரு லாட்ஜில் ஒரு ரூமோட வாடகை இது தான்ப்பா, இப்படி தான் இருக்கும். ஒரு லாட்ஜியோட ரூமு இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே உனக்கு ஒரு ₹1000 கொடுத்தா எனக்கு சூப்பரான ரூம் கிடைக்கும், அப்படி எதுவுமே தேவையில்லை. அப்போ அங்கெல்லாம் நம்ம சமத்துவத்தை ஏற்படுத்தணும். அப்போ எல்லோரும் மனுஷங்க தான் அப்படிங்கிற அதே நேரத்தில் எனக்கு அதிக வருமானம் வரும்போது
அப்போ அதற்கு நீ இன்னும் நிறைய விஷயங்களை நீ அனுபவிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே விலை தான். எல்லாத்துக்கும் ஒரே விலை தான். 10,000 சம்பளம் வாங்குறவன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஹோட்டலில் சாப்பிட முடியும். அதுவே நீ 30,000 சம்பளம் வாங்குற அப்படின்னா ஒரு நாளைக்கு நீ 3 வேளை ஹோட்டலில் சாப்பிடலாம். அந்த மாதிரி வேணால் இருக்கலாமே தவிர, நீ 10,000 சம்பளம் வாங்குறவன் அவனோட சாப்பாடு ஒரு வேளைக்கு 100 ரூபா. அதுவே நீ 1,00,000 சம்பளம் வாங்குறவங்க அவங்க 500 ரூபா கொடுத்து அதே சாப்பாட்டை 500 ரூபாய்க்கு சாப்பிடுவாங்க. அதே சாப்பாடு தான், ஆனால் 500 ரூபா, இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நுகர்வில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. தொழிலில் ஏற்றத்தாழ்வு தவிர்க்க முடியாது. ஒரு வீடில் வசிக்கிறேன்னா அதுவும் ஒரு நுகர்வு தான். அதில் ஏற்றத்தாழ்வு உனக்கு தேவையில்லை. நுகர்வு ஏற்றத்தாழ்வு தேவையில்லை. அது மாதிரி ஒரு ஆடை அணியிறியா, ஒரு ஒரு பேண்ட் ஷர்ட்டு, ஒரு பேண்ட் ஷர்ட்டோட விலை 500 ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது. ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே ஒரு சட்டையோட விலை 500 ரூபாய்க்கு மேலே எங்கேயுமே போகக்கூடாது. 500 ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு சட்டை இருக்கலாம், 300 ரூபாய்க்கு ஒரு சட்டை இருக்கலாம், 500 ரூபாய்க்கு ஒரு சட்டை இருக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சட்டை இருக்கவே கூடாது. அது மாதிரி ஒரு புடவை அணிகிறாங்கன்னா 500 ரூபாய்க்கு அதிகபட்ச ஒரு புடவையோட விலையே 500 ரூபா தான். அதுக்கு மேலே அந்த புடவை இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு சாப்பாடோட விலை அதிகபட்ச விலையே 100 ரூபா தான். 50 ரூபாய்க்கும் சாப்பாடு இருக்கலாம், 20 ரூபாய்க்கும் சாப்பாடு இருக்கலாம், ஆனால் 100 ரூபாயை தாண்டக்கூடாது. இந்த மாதிரி நுகர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கணும், ஒரு கட்டுப்பாடை விதிக்கணும். இவங்க பெருமைக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெருமைக்காக பெரிய வீடு கட்டுறது, பெருமைக்காக 5,000 ரூபாய்க்கு சாப்பிட்றது, பெருமைக்காக பல கோடி ரூபாயில் கார் வாங்குறது. ஒரு காரோட விலை 10 லட்சம், அதிகபட்சம் 10 லட்சம்பா. 10 லட்சம் ரூபாய்க்குள்ள நீ என்ன கார் தயாரிக்க முடியுமோ அதை தயாரி. 8 லட்சமும் இருக்கலாம் ஒரு காரோட விலை, 10 லட்சம், அதை தாண்டக்கூடாது. 5 லட்சத்துலேயும் கார் இருக்கலாம், 1 லட்சத்துலேயும் கார் இருக்கலாம். அதுக்கு மேலே காரோட விலை இருக்கக்கூடாது. ஒரு 2 வீலரோட விலை அதிகபட்சம் 1.5 லட்சம் இருக்கலாம், அதில் 1 லட்சம் இருக்கலாம். ஒரு 2 வீலரோட விலை 80,000 இருக்கலாம், 60,000 இருக்கலாம், ஆனால் 1 லட்சத்தை தாண்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நுகர்வில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அது சமத்துவத்தை ஏற்படுத்தும். இங்கே என்ன பண்ணுறாங்க, பெருமைக்காக என்ன பண்ணுறான், நுகர்வில் நான் 20,000 1 லட்ச ரூபா புடவை தான் நான் வாங்குவேன், 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு புடவை, அது ஒரு நாள் தான் கட்டுறாங்க. 25 கோடியில் ஒரு கை கடியாரம் யார், அம்பானியோட பிள்ளை கட்டுறாரு. பெருமைக்காக 20 ஒரே மணி தான் காட்ட போகுது. அப்போது ஒரு கை கடியாரமே விலை எவ்வளோ இருக்கணும், அதிகபட்ச விலை ஒரு கை கடியாரத்தோட விலை 500 ரூபா தான் இருக்கணும். அதுக்கு மேலே அல்லது 1000 ரூபா இருக்கணும். அதிகபட்சமாக ஒரு கை கடியாரத்தோட விலை 1000 ரூபா. அது ஒரு 800 ரூபாயிலையும் கை கடியாரம் இருக்கலாம், ஒரு 400 ரூபாயிலையும் கை கடியாரம் இருக்கலாம், 100 ரூபாயிலையும் கை கடியாரம் இருக்கலாம். ஆனால் அதிகபட்சம் ஒரு கை கடியாரத்தோட விலை 1000 ரூபா தாண்டக்கூடாது. அதுபோல் ஒரு காலனி, ஒரு செருப்போட விலை, ஷூவோட விலை, ஒரு செருப்போட விலை 500 ரூபா இருக்கக்கூடாது. ஒரு ஷூவோட விலை 1000 ரூபா அதிகபட்சம், அதை தாண்டக்கூடாது. இந்த மாதிரி நுகர்வில் அப்போ எல்லாராலையும் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஷூவை வாங்க முடியும். நீ பணக்காரராக இருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபா வாங்கினா ஒரு டாக்டராக 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு டாக்டராலும் 1000 ரூபா ஷூவை வாங்க முடியும். அதுபோல் 20,000 சம்பளம் வாங்குகிற ஒரு வாட்ச்மேனால் கூட அந்த 1000 ரூபா ஷூவை வாங்க முடியும். எல்லாராலையும் எல்லாத்தையும் வாங்க முடியும், எல்லா தரப்பினராலையும். அப்போ ஏற்றது இங்கே பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றது அது கோடீஸ்வரரால் தான் முடியும். கண்டிப்பாக நடுத்தர வர்க்கத்தினரால் முடியாது, ஏழைகளால் முடியாது. அப்போ இவங்களால முடியாத விஷயத்த நாம் செய்கிறோம், இது ஒரு பெருமையாக மாறிடுது. எல்லாமே எல்லாராலையும் முடியணும். எல்லாமே இங்கே எல்லாமே என்னால் முடியும்ப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கணும். நுகர்வில் எல்லாமே இதில் ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது. என்னால் முடியும்பா, நீ 100 ரூபாய்க்கு சாப்பிட்ற அதே சாப்பாடை என்னாலையும் சாப்பிடணும். நீ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற, அதிகபட்ச ஒரு வேளை சாப்பாடே 100 ரூபா தான். நான் 20,000 சம்பளம் வாங்குகிறேன், என்னாலேயும் நீ அதே 100 ரூபாய்க்கு சாப்பிட முடியும் ஹோட்டலில். அதுவே நீ 5,000 ரூபாய்க்கு ஒரு வேளை சாப்பாடு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குறாங்க, அதை கண்டிப்பாக நீ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு நாள் தான் முடியும். அதில் 2 லட்சம் சம்பளம் வாங்கணும். கண்டிப்பாக 30,000 சம்பளம் வாங்குகிற என்னால் அது முடியாது. அப்போ நீ என்னை விட உயர்ந்தவராயிர. நுகர்வில் நீ உயர்வு தாழ்வை கடைபிடிக்கிற. நான் உயர்ந்தவன்னு நிரூபிக்கிறதுக்காக நுகர்வில் நாங்கள்லாம் பெரிய ஆள், நாங்கள் இப்படி தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம், அது ஒரு வேளை சாப்பாடை ஒரு தோசையை நாங்கள் 400 ரூபா 500 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம், நீ அதே தோசையை தான் 50 ரூபா கொடுத்து நீ வாங்குவ அப்படிங்கிற. அப்போ உன்னை விட நான் உயர்ந்தவர். நாம் எப்போ அந்த மாதிரி 500 ரூபா கொடுத்து தோசையை வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஏக்கம் மனசுக்குள்ளே இருக்குது. நாம் எப்போ 1 லட்ச ரூபா கொடுத்து அந்த பட்டுப்புடவை வாங்க போகிறோம், நம்ம 10,000 ரூபாய்க்கு தான் பட்டுப்புடவை வாங்குகிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி நுகர்வில் ஏற்றத்தாழ்வு, நான் உன்னை விட உயர்ந்தவர் அப்படிங்கிற நிரூபிக்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல,
அது வந்து தவிர்க்கப்படணும். அதை வந்து சமத்துவத்தை, நுகர்வில் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தணும். தொழிலில் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியாது. கொடுக்குற ஊதியத்தில் எல்லாத்துக்கும் 50,000 தான்ப்பா சம்பளம், அதில் 20,000 தான் சம்பளம், அப்படி கொடுக்க முடியாது. திறமைக்கு ஏற்ற மதிப்பு தான் உன்னுடைய திறமைக்கு ஏற்ற மதிப்பு. அந்த ஊதியம் தான் அது வந்து நான் திறமையானவர் என்பதை குறிப்பதற்கு, உன்னை விட நான் திறமையானவர் என்பதை குறிப்பதற்கு இந்த ஊதியம் பயன்படுகிறது. ஊதியம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் அப்படிப்பட்டது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் தொழிலில் ஏற்றத்தாழ்வு தவிர்க்க முடியாது. இப்போ வந்து ஒரு பள்ளி இருக்குது, தலைமை ஆசிரியர் இருப்பார், ஆசிரியர் இருப்பார், அப்புறம் வாட்ச்மேன் இருப்பாங்க, கிளர்க் இருப்பாங்க. தொழிலுக்கு ஏற்றவாறு சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். தலைமை ஆசிரியர்னால் அவருக்கு அதிக சம்பளம் கொடுத்தாகணும். அது ஒரு மருத்துவமனை இருக்குது, மருத்துவருக்கு அதிக சம்பளம் கொடுத்தாகணும். செவிலியருக்கு அதை விட கம்மி. அதுதான் அந்த மரியாதையாக இருக்குது. அவங்க என்ன திறமை அதிகமாக இருக்குது, அந்த திறமைக்கு உரிய ஊதியம் தான் மதிப்பு. ஆனால் நுகர்வோர்களை வசிக்கிற வீடு, கடையில் வாங்குறது, காய்கறி எதுவாக இருக்கட்டும், ஒரு அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. எல்லாராலையும் எல்லாத்தையும் வாங்க முடியும், இங்கே இருக்கிற விற்கப்படுகிற அனைத்தும் எல்லோராலையும் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கணும். அதுதான் நுகர்வில் சமத்துவம் என்பது முக்கியம். இதுவே நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வருது. இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னது இப்படி தான் நம்ம வாழ்ந்து வரணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது இப்படி தான். நுகர்வில் சமத்துவம். நம்ம பெரிய வீடுகளை கட்டக்கூடாது, வீட்டில் வேலைக்கு ஆள் வைக்கக்கூடாது. அப்போ தான் வந்து அவன் சின்ன வீடு, வேறு வழியே இல்லை, சின்னதாக தான் வீடு கட்டுவாங்க. வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சு வேலைக்கு அப்போ எல்லாத்தையும் பராமரிக்கலாங்கிறதுக்காக தான் பெரிய பெரிய வீடு கட்டுறாங்க. பெரிய வீடு யாரை நம்பி கட்டுறாங்க? இப்போ வந்து அம்பானி அவ்வளோ பெரிய 1000 கோடிக்கு பெரிய வீடு கட்டுறாரு. எதை நம்பி கட்டுறாரு? 500 பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. 500 பேர் அங்கே வேலை, அந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கு 500 பேர். அவர்களை நம்பி தான் அவர் பெரிய வீடு 1000 கோடியில் வீடு கட்டுறாரு. வீடுகளில் யாரும் வேலை செய்யக்கூடாது. வீடுகளில் அதாவது சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடாது. அவரவர் வேலையை அப்போ எல்லாரோடைய வீடும் சின்னதாக மாறிடும். அரசாங்கமே வீட்டை கட்டி கொடுத்துரு. இப்படி தான் ஒரு வீடோட வடிவமைப்பு, அதை அரசாங்கமே கட்டி கொடுத்துரு. பறவைகளோட கூடு ஒரே மாதிரி தானே இருக்குது. காக்காவோட கூடு, எந்த காக்கா கட்டினாலும் கூடு ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே அளவு தான் இருக்குது. அதில் ஏதாவது ஏற்றத்தாழ்வு இருக்கா? நான் வலிமையான காக்கான்னு சொல்லி பெருசாக கூடு கட்டுதா? இல்லைல்ல. அப்போது அதுபோல் வசிப்பிடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பெருசாக ஒன்றால் கக்கூசு கட்ட முடியுமா? பெருசாக அது அறைய வேணால் பெருசு பண்ணலாம். அந்த கக்கூசு இருக்கிற கால் வைக்கிறது, நான் பெரிய பணக்காரன்னு சொல்லி காலை விரித்து தான் வைப்பேன்னு சொல்லி அது இருக்க முடியுமா? அவ்வளோ பெரிய கக்கூசு இருக்குமா? இருக்காது. அதுபோல் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. அதனால் இந்த மாதிரி சமத்துவத்தை இப்படி தான் நம்ம வாழ்ந்து வந்திருக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்? தப்பாக வாழ்ந்ததுனால்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலானவங்களால் இங்கே மகிழ்ச்சியாக வாழ முடியல. வெறும் 10% பணக்காரன் மட்டும் தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். இங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா எவன் சந்தோஷமாக இருக்கிறான்? ஒரு 10% பணக்காரர்கள். ஒரு இன்றைக்கி சொகுசு கப்பல்லாம் இருக்குது இந்த உலகத்தில், கண்டுபிடிப்பு சொகுசான கப்பல்கள்லாம் இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ. ஆனால் இதை யாரை பயன்படுத்த முடியும்? யார் பயன்படுத்த முடியும்? கோடீஸ்வரர்கள் தான் அதை பயன்படுத்த முடியும். சும்மா வந்து நடுத்தர வர்க்கத்தினரோ ஏழைகளோ நெருங்கவே முடியாது. வெறும் 10% பணக்காரர்கள் மட்டும்தான் அந்த சொகுசு கப்பல், அந்த அதிசயத்தை, அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அந்த கப்பலை உருவாக்குறவங்களாலேயே அதில் சந்தோஷப்பட முடியாது. கடைநிலை ஊழியர்கள், கப்பலை உருவாக்குகிற பணியில் வேலை செய்கிற கடைநிலை ஊழியர்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. அந்த சொகுசு கப்பலில் பயணிக்கிற அந்த சந்தோஷம் கிடைக்காது. அப்போது நீ கப்பலில் போகணுமா, எல்லாமே ஒரே கட்டணமாக இருக்கணும். அதிகபட்ச கட்டணம் ஒரு கப்பலில் போகணுன்னா இன்றைக்கி 1,00,000 ரூபா. ஒரு 5 நாள் டூருக்கு போனால், ஒரு சொகுசு கப்பலில் பயணிக்கணும்னா 2 நாள் டூருக்கு 1,00,000, 5 நாள் டூருக்கு 3,00,000 அப்படின்னு இருக்குது. அதே இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா மக்களும் அதை அனுபவிக்க வேண்டும், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன சட்டம் போடணும் அப்படின்னா, அதிகபட்ச கட்டணமே ஒரு 10,000 ரூபாய் தாண்டக்கூடாது. 3,00,000 ரூபா ஒரு 4 நாள் பயணத்துக்கு, 5 நாள் பயணத்துக்கு அதிகபட்ச கட்டணமே 10,000 தான்ப்பா சொகுசு கப்பலில். அந்த மாதிரி அதிகபட்ச கட்டணம். இன்னும் சில கப்பலில் 5,000 ரூபாய் அதிகபட்ச கட்டணமே 5,000 தான் இன்னும் சில கப்பலில். அப்போ இந்த வசதியை எல்லாராலையும் பயன்படுத்த முடியும். அப்போ அந்த இடத்துல கோடீஸ்வரர்களும் இருப்பாங்க, நடுத்தர வர்க்கத்தினரும் இருப்பாங்க, ஏழைகளும் இருப்பாங்க. ஒரு உறவு எல்லாரும் மனுஷங்க தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்து வந்திருக்கணும். நம்ம வாழ தவறிய வாழ்க்கை தான். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்தில் ஏன் சண்டை வருது, ஏன் போராட்டம் நடக்குது, ஏன் போர் நடக்குது? மனுஷங்க நம்மளை ஏமாத்துறாங்க. மனுஷங்களை நம்பக்கூடாது, மனுஷங்களை நேசிக்கக்கூடாது. கொஞ்சம் அசந்தான் நம்மளை ஏமாற்றிடுவான் அவன்.
மனுஷங்களை பற்றின ஒரு தப்பான புரிதல். ஏன்னா மனுஷங்க தப்பாக நடக்கிறாங்க, மனுஷங்களை ஏமாத்துறாங்க. அதனால தான் போரில் வந்து நிறைய பேர் செத்தாலும் கண்டு காணாமல் போகிறாங்க. மனுஷ பயல்களுக்கு இது வேணும்யா அப்படிங்கிற மாதிரி அவன் கெட்ட புத்தி கிடைக்கிற தண்டனை இது, மனுஷங்களை ஏமாத்துறதுனால கிடைக்கின்ற தண்டனைகள் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல், மனிதர்களை பற்றின ஒரு தவறான புரிதல், அது தவறான நடைமுறையால் ஏற்பட்டது. அதனால்தான் என்ன அழிவு வந்தாலும் கண்டு காணாமல் போகிறான். மனுஷனுக்கு என்ன ஆனாலும் சரி மனிதர்கள் கோவப்பட மாட்டேங்கிறாங்க, கோவமே வரல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளிகள் இது எப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஏமாத்துறவங்கள பார்த்து பொறாமப்படுறாங்க. ஏமாத்துற அந்த இடத்துல நாம் இல்லையே அப்படின்னு பொறாமப்படுறாங்க. இன்னைக்கு 10% முதலாளிகள் 90% தொழிலாளர்களை ஏமாற்றுகிறார்கள், சுரண்டி பிழைக்கிறார்கள், சொகுசாக ஊர் சுற்றுறான். எல்லா வேலையும் முதலாளிகள் என்ன பண்ணுறான், எல்லா வேலையும் ஒரு முதலாளி செய்ய வேண்டிய வேலை கூட, மேற்பார்வை கூட அதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு அவன் பாட்டு ஊரை சுற்றுறான். இங்கே பணம் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவன் ஊரை சுற்றி வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பப்போ ஆஃபீஸுக்கு வந்து என்ன கணக்கு ஏது கணக்கு எல்லாம் கரெக்டாக நடக்குதா, இவரை கண்காணிப்பதற்கு இவர் ஏமாத்திடுவார்னா இவரை கண்காணிப்பதற்கு அங்கே ஒரு ஆளை போட்டுறான், அவர் ஏமாத்திடுவார்னா அவரை கண்காணிப்பதற்கு இன்னொரு ஆள், இப்படி எல்லாரையும் கண்காணிப்பதற்கு ஆளை போட்டுட்டு இவன் ஊரை சுற்றுறான். ஒரு 10% முதலாளிகள் இந்த உலகத்தை சுற்றிட்டு ஜாலியாக இருக்கிறது. இவங்க உழைக்கிறாங்க, இவர் ஜாலியாக இருப்பார். 10% முதலாளிகள். அப்போ இந்த மக்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இவனை பார்த்து கோபம் வர மாட்டேங்குது. இவனை போல் நாமளும் இந்த மாதிரி ஜாலியாக சுற்றணும், ஏமாற்றணும், நாமளும் முதலாளியானால் இந்த மாதிரி நம்ம ஜாலியாக சுற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஏன்னா இதை மாற்ற முடியாது, இவங்க ஏமாத்துறாங்க, இந்த நிலைமையை நம்ம அப்படி மாற்ற முடியாது. அப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாமளும் முதலாளி ஆகிடலாம். நாம் மாற்ற முடியாதுல்ல. அப்போ எது இங்கே சாத்தியம்? மாற்றம் என்பது சாத்தியமில்லை. இந்த முதலாளிகள் ஏமாற்றாத ஒரு நிலைமையை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா அது சாத்தியமில்லை. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாமளும் முதலாளியாகி நாமளும் ஏமாற்ற ஆரம்பிச்சிடணும், அதான் முடியும் உங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் மக்கள் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு சாமியார் இருக்கார், மக்களை ஏமாத்துறாரு அப்படின்னா, அவர் நிறைய வருமானம் வருது அப்படிங்கும்போது அவரை பார்த்து கோவப்பட மாட்டேன்றாங்க. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாமளும் ஒரு சாமியாராக இருக்கலாமே, நமக்கே அந்த திறமை இல்லை அப்படி ஏங்குறாங்க, கவலைப்படுறாங்க. இருந்தால் நம்மளும் நிறைய சம்பாதிச்சிருக்கலாமே. மக்களுக்கு கோபம் வருது, இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு கோபம் வருது. ஆனால் அரசாங்கம் தடுக்க மாட்டேங்குது. தடுக்காத போது அப்போ அங்கே ஏமாத்துறது தொடருது. அப்படி இருக்கும்போது நம்ம கோவப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், பேசாமல் நம்ம ஒரு சாமியாராகவே ஆகிடலாம். அது முடியும், அதற்கு இங்கே அனுமதி இருக்குது. ஏமாற்றுகிற ஒரு சாமியாராக நாமும் ஆகிவிடலாம், ஆகி ஆடம்பரமாக வாழலாம், அது இங்கே முடியும். ஆனால் அவரை ஏமாத்தாத, அவரை தடுப்பதற்கு இங்கே அரசாங்கம் தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்படி தான் யோசிக்கிறாங்க.